வாங்க. என்ன கம்மி பண்ண முடியாது ஏசி போட்டுட்டு கம்மி பண்ணலாம் அப்படி பண்ணி ஏன்னா ரொம்ப பண்ணினாலும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க வயிறு உங்களுக்கு வேற வயிறு என்ன போக வருது தலையில எங்க அந்த சைடுல போக ஸோ நான் வந்து சுகன்யா மேம் வந்து ரெட் கலர் கம்பல் போட்டிருப்பாங்க. அதை நான் மறந்துட்டேன் வாங்கிறதுக்கு. அதனால இந்த சாந்தை வச்சு இப்போ நம்ம இது என்னது கோல்டு கலரில் இருக்கிற கம்பலை ரெட் கலராக மாற்ற போகிறோம். ஆல்ரெடி ஒன்று பண்ணி ஆயிடுச்சு, இங்கே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அது வந்து காயணும். இது காய எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ளேயே மேக்கப்லாம் பண்ணி முடிச்ச உடனே கேட்டு பாருங்க என்ன பண்ணுறேன்னு. இதே மாதிரி தான் டிக்டாக்ல பண்ணும்போது ஒரே கம்பல் வச்சு 1 வருஷமா ஓட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பெல்லாம் உண்மையாக ரொம்ப கஷ்டம். நாங்கள் அந்த இடத்துல கல்லா இருக்கும்போது வேலை செய்யும் போது கம்பலோ செயினோ தாவானியோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லாக சாரீ ஷாலு அம்மா புடவைலாம் கூட கிழிச்சு தான் நான் கட்டியிருக்கேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு கம்பல் வச்சு செம்பருத்தி சீரியல் வந்தது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணது. படையப்பா மூவிலேருந்து எடுத்து பண்ணது எல்லாமே இப்படி தான், இந்த மாடல் தான். ஆனால் இது வந்து சிங்கிளாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன், கலர்ஸ் சார்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டேன். ஏன்னா ரெட்டு ப்ளூ க்ரீன் அதெல்லாம் தேவைப்படும் போது அதை அப்படியே போட்டுப்பேன். இப்பயும் அந்த மெத்தடு தான். வாரீங்க வராங்க சத்தி இறுக்கி கட்டி நெல்லு என்ன மனோரமா பபிள் கான்லாம் சாப்பிட்றேன். அது ஒன்றும் பையன் எடுப்பாருன்னாங்க. எடுப்பு பொருளுக்கு நான் எங்கே போகிறது? அதான் இந்த பபுள் கானை வச்சு ஏதாவது புதுசாக ராதா மாதிரி கிரியேட்டிவிட்டி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ராதா அளவுலாம் நமக்கு வரல. அப்படியே ராதா, நான் ஆற்று மரம் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன இது தக்காளி சாதம் பிரியாணிலாம் செஞ்சு வைக்க மாட்டியா? இல்லை, நாங்கள் வெஜ்ஜு ஃபேமிலி, அதனால சத்தியமே கிடையாது. நாங்களாம் நான்வெஜ் ஃபேமிலி. அப்போ நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. இந்த வீட்டு பக்கமே வந்துடாது. என்ன வாங்க சரிப்பட்டு வர மாட்டான். இவன் சரிப்பட்டு வரவே மாட்டான். நான் பேசுறவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு. எண்ணெய் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கு, தக்காளி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதெல்லாம் வாங்கணும்னா இன்னும் பெரிய ஐட்டம் தான் வைக்கணும். நான் பில்லு போடணும். இந்த பில்லுக்கே பெருசா வருது. சரி, மேக்கப் போட்டு வா, நேரமாச்சு. நீங்க வந்து சாப்பிடுங்க. சரி, ஓகே. ஸோ நானுமே வந்து ரெடியாக போகிறேன். நான் ரெடியாகிற சின்ன டைமில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். கூடவே வந்து வெங்காய பச்சடி. நீங்களும் தெரியணும்ல, நீங்க தானே வைக்க போகிறது. அப்படியே வந்து இந்த பக்கம் எடுக்க தெரியும். இவ்வளோதான் தெரியுது அவங்க எடுக்கிறது. அது எப்படி நம்ம பார்க்கும்போதே என்னம்மா நீங்கள் ஆங்கிள் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும். உங்களுக்கு தாங்க அப்படிலாம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எடுத்தா போதும்பா. அதாங்க. ஸோ இதுதான் வந்து நான் மேக்கப் போட்டு ரீக்ரியேஷன் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்குமே இந்த லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நார்மலாக பண்ணி எடுப்பேன், ஃபில்டர் லைட்டாக போடுவேன். ஸோ இவங்க மேக்கப் பண்ணதுனால நீ ஃபில்டருக்கே வேலை இல்லை, அப்படியே போஸ்ட்டு போடுற வேண்டியதான். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம் இருக்கு, கண்டிப்பா பர்சனல்.
ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம போய் மெசேஜ் பண்ணுங்க, அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, சூப்பர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் வந்து மனோரமா மேம்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க உள்ளே வந்து லைட்டாக டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. வராங்க சத்து இடி கட்டிட்டு நெல்லு